அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ வாக்குறுதிகள் சொல்லி இருக்கிறார்கள் சதகாவை பற்றி. சதகாவை கொடுங்க, இன்ன சதகா ரத்துல் பலா வ ரத்துல் கலா. உங்களுடைய வாழ்க்கையில் சோதனையா, சதகாவை கொடுங்கள், சோதனை நீங்க. உங்களுக்கு ஒரு மோசமான முடிவு வந்திருப்பது போல வழங்குகிறதா? எவனுக்கிட்ட போய் நூல் கட்ட தேவையில்ல, மந்திரிக்க தேவையில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ரத்துல் கலா, கலா கதிரை கூட மாற்றும் சக்தி அல்லாஹ் சதகாக்கு கொடுத்திருக்கிறார். கொடுங்கள், மோசமான முடிவு வர இருந்தால் கூட அல்லாஹ் அதை தடுப்பார். பொத்தி வைக்காதீர்கள், கரத்தை விரித்து கொடுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக தடுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஸதகத லதுத்ஃபிஉ கதபர் ரப் வ தத்ஃபஉ மீத்தத்தஸ்ஸூ. சதகா என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். அதற்கு தான் சகோதரர்களே, சமூகத்துக்கு ஒரு பொதுவான சோதனை வரும்போது நாம் எல்லாம் முஸ்லிம்களை பார்த்து சொல்லுகிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள். ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா? செலவழித்தால் அதை நிச்சயம் அது அல்லாஹ்வுடைய கோபமாக இருந்தால் அந்த கோபத்தை சதகா திருப்பிவிடும். சகோதரர்கள், சதகா திருப்பிவிடும். ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையில் சோதனை வருகிறது, இது அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடு என்று நீங்கள் புரிவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகாவை கொடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அந்த முடிவை மாற்றி விடுவார். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும் சக்தியை அல்லாஹ் சதகாவுக்கு வைத்திருக்கிறார். இது ஏழைகளும் கொடுங்கள், பணக்காரர்களும் கொடுங்கள். வதத்ஃபஉ மீத்தத்தஸ்ஸூ, கெட்ட மரணத்தை விட்டு கூட பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது சதகா? எவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு அமல்! இந்த அமல் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல். அந்த விசாலமான சொர்க்கம் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டுமா, முதலாவது விஷயம் சதகாவை கொடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அது நீ செல்வந்தனாக இருக்கும் நிலைமையிலும் தான், ஏழையாக இருக்கும் நிலைமையும் தான். இந்த கொரோனாவுடைய காலம் பலர்கள், வசதி படைத்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அள்ளி கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள், இன்னும் கஞ்சத்தனப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். எல்லாமே நஷ்டமே, லொஸ்டா போனோமே, மாசக்கணக்கு வருஷக்கணக்கு வியாபாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் பஞ்சம் பாடலாம். உங்களுடைய அக்கவுண்டில் இருப்பதும் உங்களுடைய வீடுகளில் இருப்பதும் சொத்துக்களாக இருப்பதும் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை பொத்தி பிடிப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொர்க்கம் நுழைய போகிறீர்கள்? பணத்தை கொண்டு அடையுங்கள் சொர்க்கத்தை.